ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஸ்கின் பெயிண்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பேய் சில பேரை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. அங்கே இருக்கவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் பெயிண்டர். அவரால் இவங்க மூஞ்ச திருப்பி வரைஞ்சு கொடுத்துட முடியும் அப்படின்றதுனால எனக்கு அதை பண்ணு அப்படின்னு, ஆனால் அதை அவர் பண்ண மாட்டுறாரு. அதனால அவங்க சிஷ்யனை கொல்ல பார்க்குது. அவங்க சிஷ்யனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்றதுக்காக சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏமாத்தி இவரோட பவர் மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா அந்த சிஷ்யனுக்கு கொடுத்துட்டு இவரும் இறந்து போயிருது. அப்படியே கட் பண்ணா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாஸ்கோட நிக்கிறாரு ஒரு இடத்துல. அங்க ஒரு சில பேர் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போறாங்க. அந்த பொண்ணு வெளியே வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சு காப்பாத்துங்க, ஆனா நம்ம ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல பேர் உள்ள புகுந்து எல்லாரையுமே கொன்னு போட்டுறாங்க, அந்த பொண்ணு உட்பட. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ கூட இருக்கவரெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை நம்ம ஹீரோ பாக்குறாரு. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட இருக்க ஸ்கின் பெயிண்டிங் மூலியமா அந்த பொண்ணோட ஃபேஸை திருப்பி கொடுக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வருது. நம்ம ஹீரோ கேட்க மாட்டேன், நீ என் கூட வராதுன்ட்டு போறாரு. அந்த பொண்ணு வேற ஒருத்தர்கிட்ட போய் சொல்ல எங்க குடும்பத்துக்கு நியாயம் வாங்கித்தாங்க அப்படின்னு. ஆனா அவரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவையே ஒரு கட்டத்துல கொல்ல பாத்துறாங்க. நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா அவரை காப்பாத்தணும்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்தினதுனால அவங்களுக்கு ஒரு சில சக்திகள் வந்திருக்கும். அந்த சக்திகள் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அவங்க காப்பாத்துறாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா அந்த பேயும் வேற ஒரு பொண்ணு ரூபத்தில் அழிச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ கடைசியில் அந்த பேயை அழிச்சாரா, அந்த பொண்ணுக்கு ஃபேஸை கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை கேட்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கு. ஆனா எக்ஸிகியூஷன் எவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியுது. யாருமே சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா படத்துல வர விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்கு நீட்டாவே இருந்தது. இன்னும் பெட்டராகவே பண்ணிருக்க முடியும். அதே மாதிரி ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கயிறு கட்டி தூக்குனது எல்லாமே அப்பட்டமா தெரியுது. மத்தபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஓகேவா இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். பெருசா எங்கேஜிங்கா எந்த விஷயமே கிடையாது. இவங்க எடுத்துருக்க கான்செப்ட் நல்லா இருந்தாலும் அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.